ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ மெத்தடில் வந்து செய்வேன். ஸோ ஆயில் போட்டுக்கிட்டு ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். காஞ்சி பேருக்கு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு முழுக்க போட்டால் தப்பன்னு இருக்கும். பச்சை மிளகா வந்து நல்லா வதக்கிட்டோம். சீரகம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து போடணும். உளுத்தம்பருப்பு வந்து போட்டுருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொத்தமல்லி புதினா நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ நிறையா போட்டோம் பார்த்தீங்களன்னா கம்மியாக எந்த ஆகிருக்கு. ஸோ நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து போட்டோம். ஸோ போட்டுட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இது இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் வந்து போட்டோம்னா திரும்பி வந்து ஒரு மத்தி இஞ்சி மாதிரி ஆகிடும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தேங்காய்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்புறமா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த க்ரீனிஷாக வந்து இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சதுனா க்ரீனிஷாக இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்கிட்டாக்கா அந்த சட்னியோட கலர் வந்து